இவர் ஒழுங்காக லண்டனுக்கு அனுப்புனதுக்கு பதிலாக இங்கேயே வேற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சா நேரடி பார்வையில் இந்த பொண்ணு இருக்குங்க இல்லையா? நாடக காதல் இல்லை, இது பணம் ஏழை பணக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம்தான். கோயம்புத்தூரில் கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம திருநெல்வேலியில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிட்டோம்னாக்கா நம்ம பாதுகாப்பு கிடைக்குங்கிறது ப்ரீ பிளான் தான். ஏன்னா வக்கீல் மூலருங்கிறது ரொம்ப இப்போது இவங்க வேலம்மாள் தரப்பில் ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க, ஓகே, அது நண்பர்களாக கூட இருக்கலாம். செருப்பர் அடிச்சிடுவானுங்க, என்ன பேசுகிறீங்க, சாதாரணமாக அவன் சாதாரண வக்கீல் போய் வேலம்மாள் நிறுவனம் அவர் முத்திரா வாங்கிட்டு போய் உன் பொண்ணு எனக்கு கொடுன்னு கேட்டு வரா? உள்ளே போனால் வெளியே வர முடியாது உயிரோட, என்ன பேசுகிறீங்க? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர், மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம், வேலம்மாள் நிறுவனம். அதில் வந்து அந்த வேலம்மாள் நிறுவனத்தோட பொண்ணு லண்டனில் போய் படிக்க போயிருக்காங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாவில் லவ் பண்ணி கரெக்டாக 18 வயசு 3 நாட்களில் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து கோவையில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது குடும்பத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. அழுவுறாரு, என் பிள்ளைய படிக்க விடலையே அப்படின்னு சொல்லி அழுவுறாரு. அதாவது முதல்ல பிள்ளை வளர்ப்பதில் பெற்றோரின் பங்குன்னு ஒன்று இருக்குது. இவர் ஒழுங்காக லண்டனுக்கு அனுப்புனதுக்கு பதிலாக இங்கேயே வேற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சா நேரடி பார்வையில் இந்த பொண்ணு இருக்குங்க இல்லையா? எதுக்கு லண்டன் அனுப்புனார்? ஏன்னா இவருக்கு கல்வி நிறுவனத்தில் படிக்கும்போது அந்த பொண்ணு ஃபெயில் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இங்கே இருந்தால் சரியாக படிக்க மாட்டான்னு சொல்லி அவ்வளவு பல லட்சம் செலவு பண்ணி லண்டனுக்கு அனுப்புகிறாரு. ஆனால் அந்த பொண்ணு படிப்பில் கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக லவ்வில் கவனம் செலுத்தியிருக்கு. அந்த பையன் நெல்லை பாளையங்கோட்டையை சேர்ந்தவன் இசைக்கு பாண்டியன், அவன் வக்கீல். எப்படி இப்போது இங்கே மாதம்பட்டி ரங்கராஜுடைய மனைவி வக்கீலாக இருக்கோ அதே மாதிரி அந்த பொண்ணோட வேலம்மாள் பள்ளியினருடைய மகளுடைய காதலன் வக்கீல். அவன் டீசெண்டாக இதை பிஹேவ் பண்ணியிருக்கான். எப்படின்னா வயதுக்கு வரணும், அதாவது பெண்ணுக்கு 18 வயசு மேஜர் ஆகணும். கரெக்டாக மேஜர் ஆகி 3 நாளில் கூப்பிட்ருக்கான். அங்கேருந்து வந்திருக்கான். வந்து நேராக வந்து கொச்சின் வழியாக வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு. கோயம்புத்தூரில் வச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க சவடேஸ்வரன் கோயிலில். அங்கே ரிஜிஸ்டர் பண்ண போன இடத்துல தகராறாகி தான் திருநெல்வேலிக்கு வந்திருக்காங்க. திருநெல்வேலியில் இவர் தான் ஒரு 50 பேர் எத்தனை காரில் போனாங்கன்னு தெரில, அங்கே தகராறாயிருக்கு. எப்போவும் போலீஸ் அதிகாரிகள் வந்து கொஞ்சம் பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் கொஞ்சம் பயப்படுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா வேலம்மாள் கல்வி நிறுவனங்கும்போது பெரிய நிறுவனம், அது ஆழ்பலம் அம்பு எல்லாம் இருக்கும். இந்த பொண்ணு ஆனால் இதில் காதல் மட்டும் கண் இல்லாதது, அறிவு இல்லாது. சரி, நம்ம அப்பா இவ்வளவு தூரம் படிக்க வச்சார, நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டாரா அப்படிங்கிறது இல்லாமல். ஆனால் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த வேலம்மாள் கல்வி நிறுவனத்துடைய அதிபர் பேர் முத்துராமலிங்கம்னு சொல்கிறாங்க. அந்த முத்துராமலிங்கமும் அந்த வக்கீல் பையனும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க. ஒரே ஜாதி? ஆமாம், கலப்பு மனம் அல்ல, ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க. அப்போ ஒரே ஜாதியை சேர்ந்தவங்கன்னா இப்போ பிரச்சனை எதில் வருதுன்னா, காதல் கல்யாணத்தில் பணம், அவங்ககிட்ட பணம் இருக்குது, இவன்கிட்ட பணம் இல்லை, வெறும் ஏழை தான். அப்போது இந்த காதல் திருமணத்தில் எதிர்பார்க்கிறது பொருளாதாரம் தானே தவிர, பணம் தானே தவிர அதில் ஜாதி இல்லை. இல்லை, இன்னொன்று சொல்கிறாங்களா சார், இவன் ஆல்ரெடி இன்ஸ்டாவில் ஏகப்பட்ட பெண்களோட உறவில் இருந்திருக்கான், அதை ஃபோட்டோலாம் காட்டுறாரு. ஆமாம், அதே மாதிரி தான் என் பிள்ளையும் கெடுக்க போகிறான். ஆமாம், அதாவது அதான் சொன்னல, காதலுக்கு கண் இல்லைங்க. ஒருத்தன் லவ் பண்ணும்போது அவன் நல்லவனா கெட்டவனா, நம்மகிட்ட லவ் பண்ண மாதிரியே வேறு பொண்ணுங்களையும் லவ் பண்ணுறானான்னு தெரிஞ்சிருக்க முடியாது. இப்போது இவங்க வேலம்மாள் தரப்பில் ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க, ஓகே, அது நண்பர்களாக கூட இருக்கலாம். இல்லை, பாதிக்கப்பட்ட கூட அனுப்பிச்சிருக்காங்க இந்த ஃபோட்டோலாம். நானும் அவன் நம்பி ஏமாத்திட்டேங்க. அப்போது நிச்சயமாக வக்கீல் மேலே வழக்கு வரும், பார் கவுன்சிலேருந்து தூக்கிடுவாங்க. அது உண்மையாக இருக்க பட்சத்தில். ஏன்னா அப்போது வந்து அந்த பெண்ணுடைய மனசு மாறணும், நம்ம காதலை வந்து நல்லவன் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஏன்னா மேரேஜ் ஆயிருக்கு, மேரேஜ் ஆனவங்களை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது சட்டத்தில் இடம் இல்லை. 2 பேரும் மேஜர் அவங்கள வந்து மாப்பிள்ளை வீட்டோட தான் அனுப்பியிருக்காங்க. இப்போ இவங்க மேற்கொண்டு இந்த மாதிரி புகாரெலாம் கொடுத்தா அவன் வந்து பொம்பளை பொறுக்கி நிறைய பொண்ணுங்களை அப்படி ஏமாற்றிருக்கான்னு வேற ஒரு கேஸ் கொடுக்கும்போது அது விசாரணை அடிப்படையில் மறுபடியும் கவுன்சிலிங் நடக்கும். இந்த மாதிரி அவன் வந்து மோசமானவமா, எப்படி அவனோட போறியா, எப்படின்னா ஒருவேளை மனம் மாறலாம், சினிமாவில் மனம் மாறும். அதாவது பெண்கள் வந்து ரொம்ப காதலனோட ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. ஆனால்
அப்பாவோ அம்மாவோ வந்து கதறினாங்கன்னு வச்சுங்க அப்படி மாறும். நம்ம இவ்வளோ நாள் பாதுகாத்தது அவங்க தானே, அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பொண்ணு மறுபடியும் வேலம்மாள் பள்ளி நிறுவனத்தோட சேர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஏன்னா இவங்க ப்ரூவ் பண்ணிடுவாங்க ஒரு வேளை அந்த பையன் அந்த வக்கீல் மாப்பிள்ளை வந்து மோசமானவன் பொம்பளையோட இருக்கான் அப்படிங்கும்போது இவ்வளோ மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதை போலீஸ் தரப்புலையும் சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு தானே சார் கல்யாணம் பண்ணியிருக்கு. ஏங்க இது தெரியாது, இது தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த பிறகு தான் அவன் மோசமானவன் தெரியுது, பல்வேறு தரப்புலேருந்து வருது. இதுக்கு முன்னால் அவன் யோக்கியம் தானே. ஸோ இனிமேல் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அவங்க பெரியப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த என் பொண்ணை வந்து ஏதோ வீடியோ எடுத்தெல்லாம் மிரட்டி வச்சுருக்கான். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. வீடியோ எடுத்தெல்லாம் வெளியிட முடியாது, இது வரைக்கும் வெளியாகலை. அது இந்த பக்கமும் 1008 புகார் சொல்லலாம், அந்த பக்கமும் 1008 புகார் சொல்லலாம். இது வந்து என்ன காதல், அந்த டாக்டர் ராமதாஸ் சொல்லும் மாதிரி அந்த காதல் அல்ல, நாடக காதல் இல்லை. இது பணம், ஏழை பணக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம்தான். ஏன்னா அவர் ஒரே ஜாதி தான் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு கெட்டிக்காரத்தனமாக அவன் வக்கீல் சொல்லியிருக்கான், நானும் ஒரே ஜாதி தான், ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ அவன் மேலே புதுசாக புகார்கள், அந்த புகார்கள் நிரூபிக்கப்படணும், அதை அந்த பொண்ணு நம்பணும். நம்பிச்சுன்னா ரெக்கவர் ஆகிடும், வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ நேற்றுக்கு இல்லைங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாலே இது இருக்குது. அதாவது இது காதலன் வலை விரிக்கிறானாங்கிறது தெரியாது. ஏன்னா இவங்க ஒரு வக்கீல், சரி நாம் ஒரு பெரிய இடத்து பொண்ணை நம்ம லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வலை விரிச்சதாகவும் நாம் சொல்லலாம். இல்லை, இன்ஸ்டாவில் தான் பழக்கமா சார்? ஆக்சுவலி என்னென்னா அவர் பெரியப்பா சொல்கிறாரு, தயவுசெய்து யாரும் அந்த ஃபோன்லாம் கொடுக்காதீங்க, இன்ஸ்டாவில் பழகி தான் இது மாதிரி லவ். ஆமாம், அது இன்ஸ்டாவில் பழகி தான் லவ் உருவாகுது. ஏன்னா நேரில் பார்த்து பெரும்பாலும்ங்கிறது கஷ்டம், நேரில் பார்த்தா தெரிஞ்சு போகும் அப்பா அம்மாவுக்கு. அதனால் இப்போ உள்ள விஞ்ஞான தொழில்நுட்பம் அழிவுக்கும் உதவுது, ஆக்கத்துக்கும் உதவுது. இப்போ செல்ஃபோனில் நிறைய விஷயங்களை, அதாவது கல்வி சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் உதவி எடுத்துக்கலாம். காதல் சம்மந்தமான உதவிகளும் அங்கே கிடைக்குது. இன்ஸ்டாவில் லவ் பண்ணுறது, இந்த லவ்ங்கிறது வந்து காணல் நீர் மாதிரிங்க. காணாமல் போயிருக்கிறீங்களா? திடீர்னு காணாமல் போயிடும், எல்லாருக்கும் அந்த செட் ஆகாது. அதாவது அந்த பெண்ணு என்னைக்கு யோசிக்க காதலுக்கு கண்ணில்லை, மூளையும் கிடையாது. அப்போ அவள் என்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாளோ அப்போ காதலில் வந்து காதல்னு நம்பாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா நேரத்துலையும் பெண்கள் மக்கா இருக்க மாட்டாங்கல்ல. கண்டிப்பாக. அப்போ அவங்க யோசிப்பாங்க, யோசிக்கும்போது தன்னுடைய தவறு தெரியும், சரி அப்பா அம்மா ஏற்றுப்பாங்க எப்படி இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது கோபேக், சரி நம்ம அப்பா அம்மாட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மறு கல்யாணமும் நடக்கும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரிசையில் நிற்பான். ஆமாம், பணம் இருக்குல்ல. அது மாதிரி எனக்கு நிறைய பேர் தெரியும். அவங்க வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலை. நிறைய பேர் 3 மாதம் கிட்ட வாழ்ந்து அப்புறம் கருக்கலைப்பு செஞ்சு கல்யாணம் பண்ணலாம் இருக்காங்க. அது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா திருந்திய பிறகு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வரணும்ல. மறுமணம் வந்து தப்பு இல்லை, மறுமணம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான், சட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதனால் காதலில் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த காதல் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவணும். அவன் உன்னை வச்சு குடும்பம் நடத்துவானா? அவன் உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவன் இன்னொரு 4-5 பொண்ணுகளோட சுற்றி வாழ்ந்தானா அவன் வாழ்க்கை என்ன வருது அப்படிங்கிற கேள்வியை அந்த பெண் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள ஆரம்பித்தால் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரிவர்ஸுக்கு ஏற்பட வேண்டியதான். இப்போ இந்த பொண்ணுக்கு 18 வயசு சார், இப்போ தான் நிரம்பி இருக்கு, 3 நாள் தான் ஆகுது. ஆனால் 5 வருஷமாக நாங்கள் லவ் பண்ணேன்னு சொல்கிறாப்லையே, அப்போ அந்த பொண்ணு 13 வயசு இருக்கலாங்க. ஏங்க இப்போ சைந்தவிலாம் வந்து 4ஆம் கிளாஸ்லேருந்தே லவ் பண்ணேங்கிறாரு ஜிவி பிரகாஷ். இது 4ஆம் கிளாஸ்லேருந்து லவ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி லவ்ங்கிறது வந்து ஒரே ஏற்ற பெஞ்ச் இருக்கும்போது நம்ம பள்ளிக்கூடத்தில் இருந்து ஆரம்பிக்கிற காதல் கல்லூரியில் சார். இது இன்ஸ்டாவில் தானே பழகி இருக்காங்க. அப்போ 13 வயசுலேயே அந்த பொண்ணு வந்து ஃபோன் எடுத்துன்னு கொண்டு ஆரம்பிச்சிச்சா? இருக்கலாம், வசதியான வீடு இல்லைங்க, வசதியான ஃபேமிலி. இப்போ நமக்கு வந்து 10,000 12,000 செல்ஃபோன் வாங்குறது வந்து கஷ்டம், அவங்களே வாங்கி கொடுப்பாங்கல்ல, அப்போது வாய்ப்பு இருக்குங்கள. இன்னைக்கு கதறாரு இல்லை, இன்ஸ்டாகிராம் என்பது தொடங்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகிட்டு. அதனால் அது ஒரு 5 வருஷம் இருக்கலாம், அது வாய்ப்பு இருக்கிறதுக்கு இருக்குது. அதாவது எப்படின்னா பெண்கள் மனசு வந்து ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள். அவங்கள வந்து ரொம்ப ஏற்றி அழகு அது இதுன்னு ஒய்த்தி பேசணும்னாக்கா மெல்ட் ஆயிடுவாங்க. அது சினிமாவிலையும் நிறைய பார்க்குறோம். அதனால் காதல் வயப்படுற பெண்கள் எல்லோருமே அதை தெரிதல், அறிதல், புரிதல் 3 இருக்குது.
தெரிந்து கொள்வதும் கிடையாது, அறிந்து கொள்வதும் கிடையாது, புரிந்து கொள்வதும் கிடையாது. இந்த 3 இல்லாமல் வர்றது தான் காதல். காதலு கண்ணுலங்கிறது இதான். ஆமாம், இதை 3ஐயும் தெரிந்து கொண்டு வருகிற காதல் கல்யாணத்தில் முடியும். ஆனால் இது தெளிவாக பண்ணியிருக்காப்ல சார். கரெக்டாக 12 வயசு நர்மைய பிறகு லண்டன்லேருந்து கூட்டு வந்து வக்கீல்லைங்க அவன். அழகாக லண்டன்லேருந்து நேராக ஊருக்கு சென்னைக்கு வந்தாச்சுன்னா பிடிச்சிடுவாங்க. ஸோ கோயம்புத்தூருக்கு போவோம். கோயம்புத்தூரில் கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம திருநெல்வேலியில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிட்டோம்னாக்கா நம்ம பாதுகாப்பு கிடைக்குங்கிறது ப்ரீ பிளான் அவன். ஏன்னா வக்கீல் மூலருங்கிறது ரொம்ப ஒரு டேஞ்சரஸ். அது எப்படி வேணும், அதாவது வக்கீல்கள் என்பது யார்? குற்றவாளிகளை காப்பாற்றுபவர்கள். ஆமாம். அப்போ அவன் செய்த குற்றத்தையும் அவன் காப்பாற்றணும்ல. கண்டிப்பாக. ஸோ அவனுடைய மூளை கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது புதுமையாக யோசிச்சிருக்கும், தீவிரமாக யோசிச்சிருக்கும். அதனால தான் டெக்னிக்காக லண்டன்லேருந்து கோயம்புத்தூருக்கு வர வச்சு கோயம்புத்தூர்லேருந்து கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு திருநெல்வேலி வந்திருக்கான். ஆனால் அதை விட கெட்டிக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, அதாவது நம்ம கல்வி நிறுவனத்தை சேர்ந்தவங்க, வேலம்மாள் கல்வி நிறுவனத்தை சேர்ந்தவங்க, அவங்க ஸ்மெல் பண்ணி அப்படியே வந்துட்டாங்க. லண்டன்லேருந்து புறப்பட்டுட்டா அப்படிங்கிறது எப்படியும் கூட பிறந்த பொண்ணுங்க சொல்லியிருப்பாளுங்க. அங்கே படிச்சுட்டு இருந்தவளுக்கு இந்த மாதிரி பொண்ணு ஊருக்கு வரா அப்படின்னோடனே அதை வச்சு ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க. இல்லை சார், இப்போ இதில் வந்து அந்த பொண்ணை சரியாக வளர்க்கலையே அப்படி சார்? ஏன்னா அவர் பெரியப்பா கதறாருல்ல, தயவுசெய்து யாரும் பொண்ணை கொடுக்காங்க, பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாருங்க, உடைய காலம் தான் தூங்குது, நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பேசுது, இன்ஸ்டாவில் தான் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அதாங்க, ஏன் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருந்ததுன்னா ஒரே பெட்டில் இருக்கும். அப்பா அம்மா கீழே படுத்திருப்பாங்க, அது மேலே படுத்திருக்கும், எல்லாம் பக்கத்து ரூமில் இருக்கும், லைட் எரியுது தெரியும். அங்கே 10-12 ரூம் இருக்கும் அவங்களுக்கு, மாடைகள். பொண்ணு என்ன, பொண்ணுக்கிட்ட ஃபோனில் தான் பேசி வாழ்க்கை நடத்துறவங்கலாம் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி வசதியான பெண்கள் வந்து அது ஈஸியாக ஒரு விஷயங்க. அப்பா அம்மாவிடம் அன்பை பெறாதவர்கள் தான் காதலிக்கிறார்கள். அப்பா அம்மாவுக்கு வேற ஒரு அன்பை தேடி போகிறாங்க, தேடுறாங்க அவங்க. அதான் அப்பா அம்மா வந்து நெருக்கமாக டெய்லி என்னம்மா சாப்பிட்டியா, என்ன படிச்சா, என்ன மறுத்து அப்படின்னு டே டு டே லைஃப்ல இருக்கணும் சார். அது இல்லை. அப்போ இவங்க பேர்லையும் தப்பு இருக்குது. இப்போது இங்கே இல்லாமல் லண்டனில் போய் படிச்சிருவாளா ஏங்க? அதாவது வயக்காட்டில் மேயாத மாடு வேற ஊருக்கு போனாச்சுன்னா எங்கேயா போய் மேயுமா? மேயிற மாடு எங்கே வேணாலும் மேயும். அதுக்கு படிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, படிக்கணுங்கிற எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு லவ்வில் போயிடுச்சு. அது என்ன ஈர்ப்புங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை இன்ஸ்டாகிராமில் பழகினதன் காரணமாக பார்வையிலே பேச்சிலே இருக்கலாம். ஸ்பரிசம் இல்லை, இன்ஸ்டானா அப்படி தானே. நம்ம ஸ்பரிசம் இல்லாமல் ஒரு ஈர்ப்புத்தன்மை. பொதுவாக நீங்கள் வந்து பெண்கள் வந்து காதலிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்பா அம்மா பயம் மரியாதை இருந்துச்சுன்னா அவள் லவ் பண்ண மாட்டான். அப்படியே லவ் பண்ணாலும் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவாள், இந்த மாதிரிம்மா அவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிப்பாள். ஆனால் அந்த பொண்ணு சொல்லலை, இவரும் போய் பொண்ணு கேட்கல, நான் அவங்க பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கலையே சார். செருப்பால் அடிச்சிடுவாங்க. என்ன பேசுகிறீங்க? சாதாரணமாக அவன் சாதாரண வக்கீல் போய் வேலம்மாள் நிறுவனம் அவர் முத்திரா வாங்கிட்டு போய் உன் பொண்ணு எனக்கு கொடுன்னு கேட்டுருவாரா? உள்ளே போனால் வெளியே வர முடியாது உயிரோட. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அதெல்லாம் தெளிவாக பண்ணியிருக்காரு. 12 வயசு நேரம் பண்ணோன்னே நம்ம பிளான் பண்ணியிருக்காரு சார். பிளாட் சதி பண்ணி அவர் தூக்கியிருக்காரு. இந்த பல படங்களில் வரும்ல, இந்த நண்பர்கள் படத்தில், சினிமா பாணியில். ஆமாம், சினிமா பண்ணில் அழகாக பிளான் பண்ணி அந்த மெச்சூரிட்டி, ஸோ லீகலைஸ் இல்லீகல் இல்லாமல்லாம் பண்ணியிருக்காரு. லீகலாக பண்ணிட்டா ஒன்றும் பண்ண முடியாது சட்டத்தின். அதாவது அங்கே கோயம்புத்தூரில் கல்யாணத்தை முடிச்சுட்டு நேரடியாக திருநெல்வேலியில் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுங்கிறது அவருடைய பிளான். பக்கா பிளான் பண்ணி தூக்கியிருக்காரு. பெரிய இடத்து பொண்ணு. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரகலை பண்ணி சாத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அடிக்கலை அவங்களே அடிச்சுக்கிட்டாங்கிறாங்க. இது சர்வசாதாரணம். அடித்தவன் இன்னைக்கு அடித்தேன்னு ஒத்துக்கிறான். ஸோ அந்த குழந்தையை பறிகொடுத்த பெற்றோருக்கு அந்த ஆத்திரம் கோபம் வர்றது இயல்பு. அந்த சமயத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்திருக்கணும். இப்போ இதில் என்ன சார் முடிவு? என் பொண்ணை படிக்க வைக்கலாம்னு நினச்சேன். அதாவது வேறு யார் கையிலும் இல்லை, அந்த பொண்ணு கையில் தான் இருக்குது. அந்த பொண்ணு தான் புருஷன் வேணுமா அப்பா அம்மா வேணுமான்னு முடிவு எடுக்கிறது. ஏன்னா கோர்ட்லேயும் அதுதான் கேட்பாங்க. கண்டிப்பாக. போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லுவேன், நான் இவங்க கூட தான் போவேன்னா ஒன்றும் செய்ய முடியாது மேஜரு. அதனால் அந்த பெண்ணிடம்தான் இந்த விஷயம் இருக்குது. கல்யாணத்துக்கு முக்கியத்துவமா, அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவமா, அன்பா காதலான்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த பொண்ணு தான். கண்டிப்பாக சார். பொறுத்து வந்து பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.